குண்டலினி சக்தியை அவேக்கன் பண்ணுறதுக்கு ஒரு புதிய டெக்னிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. எந்த ஒரு விஷயத்துக்குமே சாத்விக் ரஜசிக் அப்படின்னு இரண்டு, அதாவது மிதவாதம் தீவிரவாதம்னு இரண்டு முறைகள். பக்தி யோகத்தில் கூட தன்னுடைய குழந்தைய கறி சமைத்து பிள்ளை கறி சமைத்து இறைவனுக்கு படைத்த சிறுத்தொண்ட நாயனார் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே சமயம் தன் மனதில் இறைவனுக்கு கோவில் கட்டி அங்கே இறைவனை எழுந்தருள செய்த பூசலார் பற்றியும் நமக்கு தெரியும். அப்போ பிள்ளைக்கறி சமைத்து அவருக்கும் மோட்சம் கொடுத்த இறைவன் மனதில் கோவில் கட்டிய பூசலாருக்கும் மோட்சத்தை கொடுத்தார். அப்போ இரண்டு இடங்கள்லையுமே வீடு பேறு நோக்கம், ஆனால் முறைகள் வேறு. விடுதலை போராட்டத்தில் கூட மிதவாதம் தீவிரவாதம் என இரண்டு அமைப்புகள் இரண்டா இருந்தாலும் நோக்கம் விடுதலை அப்படிங்கிற ஒண்ணுதான். இதே போலதான் நம்மளுடைய குண்டலினிய சாத்வீக முறையிலையும் நம்மளால எழுப்ப முடியும். பொதுவா நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, குண்டலினிங்கிறது மூலாதாரத்துல உறைந்துள்ள ஆற்றல். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஆற்றல் 6 ஆதாரங்களின் வழியா சகஸ்ராரத்துக்கு ஏறுவது. அது மட்டும் இல்லாம அதற்கு கடுமையான முயற்சி, பயிற்சி, உடல் உபாதைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம அந்த நிலையை அடையிறோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆண்டுகள்ல 12 ஆண்டுகள் வரைக்கும் அதுக்கு காலம் பிடிக்கும் அப்படிங்கிறது நாம கேள்விப்பட்ட ஒன்று. ஆனா ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்ன அருட்பிரகாச வள்ளலாரும் பிராணிகளின் பிரியரான ரமண மகரிஷியும் கருணையவே அடிப்படையா கொண்டவங்க, என்னைக்கும் ஆனந்த நிலையில இருந்தவங்க. குண்டலினி விழிப்பு நிலை அடைந்தால் நாம பெறக்கூடிய லாபம் பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனமற்ற நிலை அல்லது ஆனந்த நிலை எது வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். இந்த ஆனந்தமய கோஷம் எப்போதும் ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பரவச நிலையில் இருக்கக்கூடிய தன்மை எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா குண்டலினி அவேக்கனிங். இந்த பேரானந்த நிலை பிளிஸ்ஃபுல் பாடி கருணையிலையும் கிடைக்கும். இதைத்தான் வள்ளல் பெருமானும் ரமண மகரிஷியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நம் கையில கனி இருக்க காயை கடித்து நாம கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. குண்டலினியை அவேக்கன் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா உடல் அளவில் போதுமான திறன், அதாவது நரம்புகள்ல வலிமை, எலும்புகள்ல வலிமை இதெல்லாம் இல்லாதோரும் தங்களுடைய குண்டலினியை ரொம்ப ஈஸியா எழுப்புறதுக்கு கருணையே மிகச்சிறந்த வழி. கருணையோடு இருப்போம். எல்லோருமே நம் குண்டலினியை எழுப்பி எல்லோரும் ஆனந்த நிலையில, ஒரு பரவச பேரானந்த நிலையில வாழ்வோம். வாழ்க வளமுடன்.